ஒரு சினிமாவுக்கு போகிறோம். நம்ம பணத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரத்தை வீணாக்கிட்டு வரோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஒதுக்க முடியாதா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சிஸ்டருங்க, முழுசா ஒரு ப்ளவுஸ் தச்சு காமிங்க அப்படின்னு. இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு ப்ளவுஸ் ஒன்று முழுசா தச்சு காமிக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங்கு. இது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும் ப்ளவுஸ் தைக்கிறதுல. எப்படி குயிக்கா தைக்கிறது, எப்படி நல்லா ஃபினிஷிங்கா தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிஷ்னல் பீஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். கட் பண்ணும்போதே ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஜாக்கெட்டுங்கிறதுனால இந்த உள் பீஸுக்கு, அதாவது உள் பட்டிக்கு வேற துணி எடுத்திருக்கிறேன். அது உள்ள போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பட்டி பீஸு, ஊப்பட்டி, ஐப்பட்டி, கிராஸ் பீஸு, இந்த மாதிரி அடிஷ்னல் பீஸை முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கணும். இப்போ எப்படி ப்ராப்பராக நம்ம ஜாக்கெட்டை தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேக் தட்டை தைப்போம். இந்த பேக் தட்டை என்ன பண்ணணும், இங்க பாட்டத்துக்கு நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு அவுட்ரு தையல குறைச்சி உள்ள இருக்கிற தையல கொஞ்சம் ஃபினிஷிங்கா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பீஸு சீக்கிரமா இறங்கும். சில டெய்லருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல இங்க ஒரு தையல் போடுவாங்க, அதுக்கப்புறம் மடக்கி ஒரு தையல் போடுவாங்க, தையல் மேல தையல் போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி போட தேவையில்ல. அழகா நீட்டா தைக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கும். இது மாதிரி நெடுக்க பேக் தட்டோட பாட்டத்தை இப்படி மடிச்சுக்கணும். அடுத்தது ரெண்டா மடிச்சு போட்டு அழகா இந்த பேக் தட்டில் ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டாட்டை எப்படி பிடிக்கிறதுனா, இந்த சென்டர் பாருங்க, இந்த இந்த ஷோல்டரோட கரெக்டா சென்டர் பகுதியில இருந்து இங்க ஒரு மார்க் வச்சுக்கிறோம். கரெக்டா நேர்கோட்டுல ஒரு மார்க், அப்படியே அடியில ஒரு மார்க். நம்ம எவ்வளோ கட்டிங் பண்ணும்போது எவ்வளோ தையல் வாசி விட்டோமோ அந்த தையல் வாசி அப்படியே இங்க தைச்சிடணும். 6 இன்ச்சு விடுவோம். 1/2 இன்ச்சு ஒரு ஒரு பேக் தட்டு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விடுவோம். அந்த 1 இன்ச்ச அப்ப ஒரு 3 இன்ச்சுல ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த மார்க்ல இப்படி ஒரு டாட்டை போட்டுக்கிறோம். இப்படி ஒரு டாட் போட்டுக்கிறோம். இந்த டாட் வந்து கரெக்டா நேர்கோட்டுல வரணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நேர்கோட்டுல அழகா வரணும். பேக் தட்டு டாட் பிடிச்சா இது ஓரமா வச்சுட்டு அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு. ஃப்ரண்ட் தட்டுக்கு இப்படி ஒரு மார்க் அடிச்சிங்க. மார்க் அடிச்சுக்கிட்டு அடுத்தது இந்த டாட். எப்பவுமே டாட் பிடிக்கும் போது தையில கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கணும். அதான் ஒரு டாட்டு
பிரியாம இருக்கும். இந்த டாட் வந்து ஒரு ஒரு 3 இன்ச்சுல போட்டுக்குங்க. எப்பவுமே கட் பண்ணி தைக்கிறத விட 1 பை 1 தைக்க கத்துக்கணும். அப்பதான் பீஸ் வந்து சீக்கிரம் இறங்கும். இப்படி இந்த பீஸ கட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா மறுபடியும் நம்ம நூல் இழுத்து வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். டைம் ஆகும். அப்படியே 1 பை 1 ரொட்டேட்டா விட்டு தைக்க கத்துக்கணும். அந்த டாட்டு 3 இன்ச்சில் பிடிச்சோமா, இந்த டாட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/2 1/4 இப்படி பிடிங்கி ஏற்றுக்கணும். இது அப்படியே இதுக்கு சென்டர் பாயிண்ட். இது புதுசா தைக்கிறவங்க அந்த டாட்டை அளந்து அளந்து தைப்பாங்க. உங்களுக்கு தச்சு பழக்கம் இருக்கிறதுனால இதை அப்படியே கணக்கா பிடிச்சிடுறோம். இந்த 2 டாட் போட்டாச்சு. 3வது டாட் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த 2 டாட் இருக்கு பாருங்க, இந்த 2 டாட் இப்படி ஒன்று சேர்த்துக்கணும். இப்படி ஒன்று சேர்த்துக்கிட்டு இது ஒரு ஸ்டார் மாதிரி வரும். அழகா கப் சைஸ் சூப்பரா உட்காரும். ஒரு 3 இன்ச்சில் ஒரு டாட் பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த டாட்டையும் பிடிச்சிக்கணும். இந்த ஆம்கோல் டாட் மட்டும் அப்படி பிடிக்கணும். இந்த ஆம்கோல் டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா வரும். அதை நம்ம இது மாதிரி வரும். இது மாதிரி வரும். இதை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப குடைஞ்சிடாம லைட்டா அப்படி கனெக்ட் பண்ணி இதை தட்டிக்கணும். அது மாதிரி தட்டிக்கிட்டு அடுத்தது பட்டி. இந்த பட்டியை நான் வந்து பெரிய ஜாக்கெட்டுங்கிறதுனால இதுக்கு வந்து துணி பத்தல. 1 மீட்டர் தான் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் துணி வந்து எக்ஸ்ட்ரா பத்தல. அதனால உள்ளுக்குள்ள நம்ம வேற ஒரு துணி கொடுக்குறோம். அது உள்ள போயிடும், தெரியாது. இப்படி ஆப்போசிட்ல போட்டுக்குங்க. ஆப்போசிட்ல போட்டுக்கிட்டு இப்ப வீட்டுல தைக்கிறவங்க ஓவர்லாக் இல்லைன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பீஸு மேல ஒரு பீஸ் வச்சு இங்க ஒரு பீஸ் வச்சு தைக்கலாம். இப்ப நம்மகிட்ட ஓவர்லாக் இருக்குங்கிறதுனால இதை வந்து இங்க நம்ம ரெகுலரா தைக்கிற ஸ்டைல்ல தைக்கிறேன். இப்படி சுத்தி ஒரு தையல போட்டுக்குவோம். ஒவ்வொரு பீஸுக்கும் கட் பண்ணாம இப்படி 1 பை 1 துணியை மிஷின்ல கொடுக்கணும். அப்பதான் பீஸ் சீக்கிரம் இறங்கும். ஜாக்கெட்டை சீக்கிரம் தைக்கலாம். சாதா ஜாக்கெட்லாம் 20 நிமிஷம், அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு மேல மிஷின்ல வைக்க கூடாது. டக்குன்னு பீஸ் இறக்கிடணும். இப்படி பட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இந்த கப் சைஸு
இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி இணைச்சிக்கணும். எப்படி இணைக்கிறதுன்னு நம்ம பாருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கார்னர்னா எந்த கார்னர்னு கேட்டிருந்தாங்க. இந்த கார்னர் இருக்கு பாருங்க, கரெக்டா இந்த கார்னர்ல ஏற்றணும். தைக்கும்போது இந்த பீஸை இழுத்துறக்கூடாது. இழுக்காம அப்படியே அழகா பங்குசா வச்சு இதை இப்படி மடக்கி வச்சிருங்க. பீஸை இழுத்துறாம தைக்கணும். அடுத்தது இந்த பீஸை இப்படி போட்டு இந்த வாட்டத்துல இருந்து தைக்கணும். பீஸை அப்படியே பிடிச்சு என்ன பண்ணணும், அந்த பீஸை அந்த இங்க மேல இருந்து தைச்சோமா, முன்னாடி இருந்து தைச்சோம், இது பின்னாடி இருந்து தைக்கணும். பீஸ் அப்படியே மடக்கி வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தைக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா தான் தைக்கிறேன், இல்லைன்னா இன்னும் ஃபாஸ்டா தைப்பேன். இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் இது மேல ஒரு தையல் போட்டு தைப்பாங்க, இப்படி மடக்கி வச்சு இந்த பட்டி மேல ஒரு தையல் போடுவாங்க. அப்படி போட தேவையில்லை, அது வெளியில தையல் வர தேவையில்ல, வரக்கூடாது. அப்படி இணைச்சிடணும், டாட்டு அப்படி இணைச்சிடணும். இணைச்சிட்டு அழகா இந்த பேக் தட்டு இருக்கு பாருங்க, இந்த பேக் தட்டுல இதை தூக்கி இணைச்சிடணும். இந்த பட்டி எப்படி ஃப்ரண்ட் பட்டி எப்படி மடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன், பார்த்துக்கிட்டே வாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு பட்டி மடிக்கிறது, நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிக்கும் போது கரெக்டா ஆம்கோலு, இந்த மாதிரி ஷோல்டரு, இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் தையலை நெருக்கமா வச்சீங்கன்னா பிரியாம இருக்கும். இது போட்டேன்னா இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் சைடு கரெக்டா வச்சுக்கணும். இந்த சைடு கழுத்து பக்கம் ஒரு 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 நூல் ஒரு புள்ளி முன்ன பின்ன வந்தாலும் லைட்டா தட்டிக்கலாம். ஆனா ஆம்கோல் சைடு தட்டிட்டோம்னா ஆம்கோல் பெருசா போயிடும். அதனால இந்த சைடு கரெக்டா ஆம்கோல் சைடு கரெக்டா வச்சுக்கணும். அதுக்கு மேலேயே ஒரு தையல். அவ்வளவுதான், இப்படி தையலை போட்டுக்கிறோம். இப்படி தையலை போட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்றோம்னா, இதுல ஒரு ஓவர்லாக்கு, இதுல ஒரு ஓவர்லாக்கு போட்டுக்கிறோம். ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். ஓவர்லாக்கு போட்டாச்சு. ஓவர்லாக் போட்டுட்டு இந்த முன்பட்டிய எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நான் எப்பவுமே இப்படிதான் மடிப்பேன், நல்லா இருக்கும், கம்ப்ளைண்ட் வராது. இந்த பீஸ் இருக்கு பாருங்க, பேக்கு ஃப்ரண்ட், இப்படி டாட்டை கரெக்டா தூக்கி விட்டுக்கிட்டு
இந்த பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை கரெக்டா வச்சுக்கணும். இது கரெக்டா வச்சுக்கிட்டு நல்லா பாத்துக்கிறேங்க. இதை கரெக்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இங்க வருங்க, கரெக்டா வச்சுக்கிட்டு இந்த பட்டியை பேக் தட்ட அளவுக்கு கரெக்டா என்ன பண்ண வராத கரெக்டா பேக் தட்ட அளவுக்கு மடிச்சுக்கணும். இது ஒரு மார்க், எல்லாம் ஒரு கணக்கு தான். ஃபர்ஸ்ட்லயே மார்க் பட்டியெல்லாம் மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தைப்பாங்க. இது உங்களுக்கு அதை விட ஈஸியா இருக்கும். அதே மாதிரி முன் பொசிஷனை இப்படி கரெக்டா எந்த இடத்துல இப்படி உட்கார வச்சு இப்படி கரெக்டா உட்காந்துருக்கணும். முன் பொசிஷனு இத லூசு விடாம லைட்டா ஒரு நூல் இழுத்து இப்படி வச்சு இங்க ஒரு மார்க்கு. இதுல என்ன பண்றோம்னா இங்க ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். இது ஒரு அர்க்கத் இதை என்ன பண்ணிடுறோம்னா அப்படியே கரெக்டா கீறிக்கிறோம். கீறிக்கிட்டு இந்த பீஸை அப்படி பின்னாடி கை கொடுத்து ஒரு நூல் இழுத்த மாதிரி தைச்சோம்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கா வரும். இருந்துச்சுன்னா தட்டிக்க வேண்டியதான். உங்களுக்கு பட்டி மடிக்கிற பொசிஷன் இதான், இப்படிதான் பட்டி மடிக்கணும். உங்களுக்கு சூப்பரா உட்காரும் பட்டி. இப்ப இந்த பட்டி அதே மாதிரி அதை மார்க் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு பகுதியை ரெடி பண்ணிட்டோமா, அப்படியே அதே அளவு வச்சு இந்தாண்ட பட்டியை மடிச்சுக்கணும். பாருங்க, இதை கரெக்டா வச்சுக்கணும். இதையும் கரெக்டா வச்சுக்கணும். கரெக்டா வச்சுக்கிட்டு இங்க ஒரு மார்க்கு. அது மாதிரி பேக் பொசிஷன் இங்க கரெக்டா வச்சுக்கணும். இங்க ஒரு மார்க்கு. மார்க்ல மடிச்சுக்க வேண்டியதான். ஒரு இன்ச்சில் ஒரு இன்ச்சில் இப்படி தையல் போட்டுக்க வேண்டியதான். பேக்ல இப்படி கொஞ்சம் கை கொடுத்து இழுத்த மாதிரி தைச்சோம்னா நல்லா ஃபினிஷிங்கா வரும். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோம். இதுதான் டாட்டு நான் போடுற ஸ்டைலு. இது நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பவர் ஜாக்கெட்ல பட்டி எந்தெந்த பகுதியில எந்தெந்த பக்கம் போட்டிருக்காங்கிறத பார்த்துக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஊக் பட்டி வருது, ரைட் சைடு ஐ பட்டி வருது. இப்போ இந்த பீஸ் எப்பவுமே கொஞ்சம் குறுக்கு பீஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். மேற் பீஸில் போடுறதை விட இது குறுக்கு பீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பட்டி நல்லா அழகா வளைஞ்சு கொடுக்கும். சுருக்கம் எல்லாமே இழுக்காம இருக்கும். அதனால எப்பவுமே நான் இதை குறுக்கு பீஸில் போடுவேன். தையல் வாசிக்கு எவ்வளவு விட்டமோ அதை கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். இது முக்கியமா நீங்க இன்னொரு இடத்துல கவனிக்க வேண்டியது, இந்த தையல் போடும்போது இந்த பொசிஷன் இருக்கு பாருங்க, இந்த மடிப்பு
இது வந்து மேல் பகுதியில பார்த்த மாரி வரணும். அதாவது இப்படி. இப்படி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு அது கரெக்ட்டா அந்த கப் சைஸு இழுக்காம கொள்ளாம கரெக்ட்டா இருக்கும். தைக்கும்போது ஃப்ரண்ட் பீஸ இழுத்து தைக்கக்கூடாது. இது படிமான தையல் ஒண்ணு போட்டுக்குது மேலயே. படிமான தையல் போட்டுட்டு அடுத்தது இந்த பீஸ இப்படி மடிச்சுக்கிறேங்க. மடிச்சுக்கிட்டு நம்ம எப்பவுமே கடை லேபிளு நம்ம கடைக்குன்னு ஒரு லேபிள் அடிச்சு வச்சிருக்கோம். எம்எஸ் டெய்லர் அப்படின்ட்டு. அந்த லேபிள நான் அதில வச்சுக்கிறேன். உங்களுக்கு லேபிள் இருந்தா வச்சுக்கங்க. கரெக்ட்டா இந்த பொசிஷன்ல இந்த இடத்துல அதாவது இந்த பட்டி கிட்ட வைக்கிறேன் நான் அதாவது முன் சைடுல வைக்கிறேன். ஏன் இப்படி இந்த இடத்துல வைக்கிறேன்னா, அப்பதான் கஸ்டமரு அது பார்வையில படும். சைடுல கொண்டு வச்சோம்னா அது தெரியாது. அதனால நான் இங்க வச்சுக்கிறேன். பட்டி மடிக்கும்போது இந்த மடிப்பு வந்து வெளியில வந்துரக்கூடாது. ஒரு நூலு உள்ளடக்கி அழகா போட்டுக்க வேண்டியதுதான் பட்டி. அவ்வளவுதான். நல்லா இருக்கும். பட்டி சூப்பரா இருக்கும். அடுத்தது ஐப்பட்டி. ஐப்பட்டி வந்து துணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால இதை வந்து ஜாயின் போட்டுக்கிறேன் நானு. ஜாயின் போட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜாயிண்ட இதுக்கு நேரா வர மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து ஐப்பட்டி போடுறோம். ஐப்பட்டி வந்து எப்படி இருக்கணும்னா கீழே இருக்கணும். இது மேல ஒரு படிமான தையல். இந்த ஐப்பட்டி கொக்கி பட்டி போடும்போது உள்ளுக்குள்ள அதிகமா துணி விடாதீங்க. ஏன் அப்படின்னா கொக்கி கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரஃப்பா இருந்துச்சுன்னா சரி வராது. இதை இப்படி மடிச்சுக்க வேண்டியதான். கரெக்டா வச்சு போட்டுக்கிறேன். இது உள்வாட்டமா இப்படி மடிச்சு ஐப்பட்டி கஜாப்பட்டி போட்டாச்சு. அடுத்தது கை. கையை நீங்க இது மாதிரி இன்னொரு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு
அழகா நேர் பொசிஷன்ல மார்க் அடிச்சுக்கங்க. மார்க் அடிச்சுக்கிட்டு உள்ளோட்டமும் அடிச்சுக்கணும். இப்ப எதனா சில பேர் 2 தையல் போட்டு திரும்பி தைப்பாங்க. இந்த தையல பெருசா வச்சுக்கிட்டு எம்மிங்காக படிமான தையல் ஒண்ணு போட்டுக்கிறது நல்லது. எம்மிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரே தையல்லயே முடிக்கலாம். இது மேலே மேலே 2 தையல் போட்டுட்டு இருக்க கூடாது, டைம் ஆகும். அது போல இதையும் மடிச்சுக்க வேண்டியதான். இப்படி நீங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா, இது மாதிரி கேப் விட்டு பெரிய தையல் வச்சு போட்டுட்டீங்கன்னா, இதுல வந்து எம்மிங் பண்ணிட்டு இந்த போட்ட தையலை பிரிச்சிடணும். இது வந்து ஒரு பொய் தையல். கை பீஸை ரெடி பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்தது கை ஏத்துறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். கை ஏத்துறதுக்கு முன்னாடி முதல்ல மார்க் அடிச்சுக்கணும். ஃப்ரண்ட், பேக்கு மார்க் அடிச்சு செக் பண்ணிக்கணும். சைடு முன்ன பின்ன இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கணும். பேக் தட்டோட பேக் தட்டு. பேக் தட்டோட பேக் தட்டு வச்சு அதுல ஒரு மார்க்கு, கீழே ஒரு மார்க்கு. இது மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த பட்டியை மடிக்கும் போது ஐ பட்டியை வெளியே விட்டுறணும். ரெண்டையும் சமமா வச்சு மடிக்க கூடாது. சமமா வச்சு மார்க் பண்ணக்கூடாது. இப்படி ஐ பட்டியை வெளியில விட்டுட்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாரு. அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சு இந்த கொக்கி பட்டி இருக்கு பாருங்க. இந்த கொக்கி பட்டியை அதுக்கு நேரா வச்சு இழுக்காம கரெக்டா வச்சு மார்க் அடிச்சுக்கணும். இப்படி 2 சைடும் மார்க் அடிச்சுக்கிட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கான்னு இப்படி இப்படி சமமா வச்சு இப்போ இதில் தான் நம்ம ஏற்ற போகிறோம் தையல். அப்போ இந்த சைடு முன்ன பண்ண வருதான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்படி கரெக்டாக இருக்கான்னு இப்படி செக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சைடு ஏற்றும் போது இது வந்து ஆம்கோல் முன்ன பண்ண வராமல் இருக்கும். முன்ன பண்ண வந்துச்சுன்னா முறுக்கும். அதனால் இப்படி நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டு கை ஏற்றுறது நல்லது. இப்போ நம்ம கை ஏற்றிடுவோம். கை ஏற்றும் போது ஃப்ரண்ட் அங்கே அர்க்கத் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ஃப்ரண்ட் மார்க்கோட ஃப்ரண்ட்டு இது வந்து முன்பகுதியில் போகணும். இந்த சைடு பேக்கில் போகணும். கை ஏற்றும் போது இங்கேருந்து ஏற்றக்கூடாது. சென்டர்லேருந்து பிற்பாதி பிற்பாதியே ஏற்றினாதான் உங்களுக்கு கை வந்து அந்த அர்க்கத்து சென்டராக உட்காரும். கை முறுக்காமல் இருக்கும். சுருக்கம் வராமல் இருக்கும். அப்படி வச்சுக்கணும் சென்டரா. இந்த மடிப்பு வந்து பேக் சைடில் போகணும். அப்படி ஏற்றிக்கிட்டு கையை இழுத்துறாம தைக்கணும். கையை இழுத்துறாம கீழ் பீஸும் மேல் பீஸும் சமமா கொடுக்கணும். முன்ன பண்ண வராம. அப்படியே ஆப்போசிட்ல இப்படி தூக்கி போட்டு கையை இழுத்துறாம அழகா தைக்கணும்.
அதுக்கு மேலேயே ஒரு தையல். அவ்வளவுதான். இதான் கை ஏத்துறது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். அதே மாதிரி அந்த சைடு ஏத்திக்கணும். மடிப்பு பேக் சைடு போகணும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு தையல். அவ்வளவுதான். இப்ப இந்த சைடுல அது மேல ஒரு ஓவர்லாக் ஒன்று போட்டுக்கணும். ஓவர்லாக் போட்டாச்சு. அடுத்தது சைடு இணைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுத்தை தச்சுக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் போடும்போது தையலை நல்லா நெருக்கமா வச்சுக்கங்க, இல்லைன்னா கிராஸ் பீஸ் பிரிஞ்சிரும். இந்த பீஸை கிராஸ் கிராஸா வெட்டி என்ன பண்ணணும், இது எப்படி இணைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பீஸை இப்படி வச்சுக்கணும். கீழ் பீஸும் மேல் பீஸும் இப்படி சமமா இப்படி வச்சுக்கிட்டு, இந்த கார்னருக்கு பாருங்க, தைக்கும் போது எப்பவுமே இந்த கார்னர்ல ஏத்தணும். உங்களுக்கு அந்த கார்னர் மிஸ் மிஸ் ஆகாம ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். நம்ம கிராஸ் பீஸ் போட்டு இப்படி அழகா சும்மா 1/4 இன்ச்சுக்கு கம்மியா இருக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா துணி. ரொம்ப துணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்து மூடு தட்டும். இது மாதிரி பீஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்தது கழுத்துல ஏத்திடுவோம். கழுத்துல ஏத்தும் போது கிராஸ் பீஸை லைட்டா இழுத்து தைக்கணும். ஜாக்கெட்டை லைட்டா குளிர விட்டு கிராஸ் பீஸை லைட்டா இழுத்து தைச்சுக்கணும். உங்களுக்கு கழுத்து சூப்பரா உட்காரும். இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இந்த பீஸ் ஒரு நூல் அப்படி இழுத்த மாதிரி தைக்கணும். ஒரு நூல் தான் இழுக்கணும், லைட்டா ரொம்ப இழுத்துடக்கூடாது. சும்மா லைட்டா ஒரு நூல் அப்படி இழுத்த மாதிரி நீங்க என்ன பொசிஷன்ல நம்ம வெட்டி இருக்கிறோமோ அதே பொசிஷன்ல தைக்கணும். போட்டுக்கிட்டு இந்த மூளை பகுதி இருக்கு பாருங்க, அந்தந்த கார்னர்லயும் ஒர்க் அவுட் பண்ணி தைங்க. அடுத்தது இந்த பீஸை என்ன பண்றீங்கன்னா அப்படி உள்ளக்குள்ள மடிச்சுக்கணும். இந்த பீஸை அப்படி மடிச்சு கார்னர்ல கரெக்டா ஒரு ஒரு 1/4 இன்ச்சு அதுக்கு மேல விடக்கூடாது, ரொம்ப பட்டையா போடக்கூடாது தையல். ஒரு 1/4 இன்ச்சு அப்படி மடிச்சு வச்சு, புதுசா ஜாக்கெட்டு தைக்க கத்துக்கிறவங்க நல்லா கவனமா பார்த்து கத்துக்குங்க. ஏற்கனவே தச்சு பழகினவங்களுக்கு
இங்க அழகா மடிச்சு கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த மடிப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த மடிப்பு இருக்கு பாருங்க. இந்த மடிப்பு மேல் பகுதியில வரணும். அந்த பக்கம் போகக்கூடாது. அதாவது தட்டு பக்கம், பீஸ் பக்கம் போகக்கூடாது. ஜாக்கெட் பக்கம் போகக்கூடாது. மேல வரணும். அப்பதான் நல்லா அழகா உருட்டி வரும். இல்லைன்னா கழுத்து பினிஷிங் கிடைக்காது. இந்த கார்னரையும் மடிச்சுக்கணும். அங்க மடிச்ச மாதிரி இதையும் மடிச்சுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த உள் பீஸ் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து நல்லா ஒட்டா கழிச்சுக்கணும். இல்லைன்னா இப்படி தைக்கும் போது இது வெளியில நீட்டிட்டு நிற்கும். இப்படி கட் பண்ணிட்டு இதுல வந்து டபுள் தையல் போட்டு தைக்கிறதுனா அப்படி மடக்கி வச்சு டபுள் தையல் போட்டு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா இட தையல் போட்டு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டபுள் தையலை தவிர்த்துருவேன். இட தையல் தான் போடுவேன். அது நல்லா நீட்டாக அழகா இருக்கும்ட்டு. அதே மாதிரி நான் உங்களுக்கும் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு பேர் இட தையல். கழுத்து தைக்கும் போது இப்படி நேரா பிடிச்சி இழுத்து வச்சு இப்படி தைச்சிடக்கூடாது. கழுத்து உட்காராது. இது எந்த பொசிஷன்ல இருக்கோ, நம்ம எந்த பொசிஷன்ல கட் பண்ணணுமோ அந்த பொசிஷன்லயே இப்படி மடக்கி வச்சு அழகா தைச்சிக்கணும். அவ்வளவுதான். ஒரு மாரி அழகா இட தையல் போட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும் வேலை. அவ்வளவுதான். இப்போ சைடு இணைச்சிட வேண்டியதான். எல்லாம் முடிஞ்சிச்சு. சைடு இணைச்சு ஓவர்லாக் போட்டோம்னா ஜாக்கெட் ரெடி. எப்பவுமே சைடு இணைக்கும் போது பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டு ஒரு இன்ச்சு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சைடு பொசிஷன் சூப்பரா இருக்கும். இதுல மெயினா கவனிக்க வேண்டியது, பேக் தட்டில் எப்பவுமே நம்ம தைக்கும் போது ஒரு மார்க் வச்சிருப்போம். இந்த பேக் தட்டோட அர்க்காத்து தான் பாடி லூஸ் கணக்கு. இங்க இருக்கு பாருங்க ஒரு அர்க்காத்து. இதுதான் பாடி லூஸோட கணக்கு. உங்களுக்கு இதுல அர்க்காத்துல மறைஞ்சிருக்கு. இதை வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் இருக்கு பாருங்க, அந்த ஷோல்டரோட தையல் போட்டிருக்கோமா, இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இங்க கொஞ்சம் கவனிங்க. இங்க பாருங்க, இந்த தையல் இருக்கா, இந்த தையலை சமமா வச்சு பிடிச்சுக்கணும். இப்படியோ இப்படி போயிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது. கழுத்து அந்த சிட்டிங் கரெக்டா உட்காராது. அதனால இந்த சென்டர் பாயிண்ட், ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் பிடிச்சுக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த இங்க ஒரு மார்க் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கு. இதுதான் பாடி லூஸோட அர்க்காத்து பாயிண்ட். இப்படி சமமா பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு கரெக்டா இங்க ஒரு மார்க் அடிச்சுக்கணும். மார்க் அடிச்சுக்கிட்டு ஜாயிண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஜாயிண்ட் கரெக்டா வச்சுக்கணும். கிராஸ் கட்டிங்கிறதுனால இது நீளம். ஜாயிண்ட் கரெக்டா வச்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் நேரா வரணும். கை இது எங்க உட்காருதோ கரெக்டா உட்காரும். சப்போஸ் இந்த சைடு 1/4 இன்ச்சு முன்ன பண்ண வந்துச்சுன்னா, சப்போஸ் அதை கரெக்ட் பண்ணி வச்சு
தைக்கும்போது ஏதாவது முன்ன பின்ன வந்துச்சுன்னா, அத அப்படி இழுத்து வச்சு கரெக்ட் பண்ணி வச்சு தைச்சிராதீங்க. கை போடும்போது முறுக்கும். அதனால இதுதான் நம்மளுக்கு கணக்கு. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஷோல்டரோட தையலு. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நேரா வரணும் கை. இப்படி நேரா வந்துச்சு. நேரா பிடிச்சுக்கிட்டு இது எங்க உட்காருதோ அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு கை முறுக்காம கொள்ளாம ஜாக்கெட் போடும்போது நீட்டா இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும். எப்பவுமே வந்து கை மார்க் பண்ணும்போது ஐப்பட்டி கொக்கி பட்டிய கணக்கு பண்ணி நீங்க இங்க கை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இது கொக்கி பட்டி, இதுவும் கொக்கி பட்டி. இந்த சைடுல இருக்கிற கைய அதோட இணைக்கணும். ஐப்பட்டியோட இருக்கிற சைடுல இருக்கிற கைய ஐப்பட்டியோட இணைக்கணும். அந்த சைடு மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா லேடிஸுங்களுக்கு சில பேர் கை ஒரு கை பெருசா இருக்கும், ஒரு கை சின்னதா இருக்கும். அப்ப நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி தைச்சிட்டோம்னா கம்ப்ளைண்ட் வரும். சில பேருக்கு ஒர்க் பண்ணுவாங்க ரைட் ஹேண்டு, அது கொஞ்சம் தடிமலா இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் ஒரே மார்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டைட் லூஸ் வித்தியாசம் வரும். அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாம அந்தந்த பகுதியில் இருக்கிற கைய அப்படி அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சைடு மார்க் பண்ணிக்கிட்டோமோ, எப்பவுமே தையில நேரா போட்டுக்கணும். உழைச்செல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த மார்க் கரெக்டா சென்டர் பாயிண்ட் வச்சுக்கணும். சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதே மாதிரிதான் இந்த சைடும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட கரெக்டா பிடிச்சுக்கணும். இந்த பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு முன்ன பின்ன வராம லூஸ் வராம கரெக்டா பொசிஷன் பார்த்து என்ன பண்ணணும், அப்படியே கரெக்டா என்ன பண்ணணும், இது இதோட இணைச்சிடணும். இணைக்கிறதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். லைட்டா 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இதை கரெக்டா கொண்டாந்துடணும். கரெக்டா ஏத்திக்கணும். இதான் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நேரா வரணும் கையே. இதை அப்படி கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவா உட்காந்துரும், முறுக்காம இருக்கும் கை. அதே மாதிரி ஐப்பட்டி, இதுவும் ஐப்பட்டி. இந்த ஐப்பட்டியில இருக்கிற பகுதியை கையை எடுத்து மார்க் பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெளிவா ஒரு ஜாக்கெட் தைக்கும் போது எதை எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் பொறுமையா தைக்கிறேன். இது இந்நேரம் ஜாக்கெட்டை நான் முடிச்சிருப்பேன். உங்களுக்காக நான் நிதானமா உங்களுக்கு சொல்லித்தரேன். அழகா கத்துக்கிட்டு ஜாக்கெட்ல நீங்களும் பேர் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ சைடு இணைச்சாச்சு. சைடு இணைச்சிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 2-3 தையல் சைடில் போடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. நம்ம ஏதாவது டைட் லூஸ் இருக்கா, இல்லை நம்ம ஏதாவது பிடிக்கணுமா லூஸ் பண்ணணுமாங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இப்போ வந்து இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கும் பிடிச்சி இங்கே பாருங்க, இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கும் பிடிச்சி அப்படி சும்மா அப்படி அளந்து பார்ப்பாங்க. அப்படி அளக்கக்கூடாது. இங்க பாருங்க, 2 ஷிஃப்டா அளக்கணும். அப்படியே கொண்டு வந்து டைட் லூஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த கொக்கி பட்டியும் வச்சு கரெக்டா இருக்காங்கிறத சாரி கேமராவில் அடிச்சிட்டேன். இதுல கரெக்டா வந்திருக்கா, இந்த ஜாயிண்ட் கரெக்டா இருக்கா. அடுத்தது பாடி லூஸ் செக் பண்ணிக்கணும். வெட்டி இருக்கிற பாடி கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இந்த சைடு கரெக்டா வச்சுக்கணும். இந்த ஆம்கோல் சைடு இருக்கு பாருங்க, இதை எப்படி பிடிச்சிக்கணும். அளக்கும் போது நான் எப்படி அளக்குறேன்னு பார்த்துங்க, உள்ள ஒரு விரலை விட்டு அளக்கணும். அப்பதான் இந்த டைட் லூஸை நம்ம கரெக்டா மெஷர் பண்ண முடியும். இங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி அளந்தோம்னா தெரியாது. அதனால இதை இப்படி அளக்கணும். இப்படி அளக்கும்போது ஜாயிண்ட் கரெக்டா வருதா.
இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். யாராவது முதுகு வந்து சின்னதா கேட்கறாங்கன்னா, பாடி அளக்கும்போது டைட் லூஸ் வரும். ரொம்ப லோவா கேட்கறாங்கன்னா, அதுலயும் வித்தியாசம் வரும். கரெக்ட்டா கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்து உட்காந்துரும். உங்களுக்கு நல்லா இழுத்து அளந்துக்கணும். கரெக்ட்டா இருக்கா? இந்த இந்த ஜாயிண்ட் கரெக்ட்டா வச்சுக்கணும். இங்க கரெக்ட்டா வச்சுக்கணும். 2 பொசிஷன் ஒரே ஒரே சமயத்துல கரெக்ட்டா இழுக்கணும். இழுக்கும்போது பாடி லூஸு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது நம்ம கரெக்ட்டா அதே மாரி வெட்டி அதே மாரி தைச்சோம்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிரும். ஜாக்கெட் உங்களுக்கு எதையுமே இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா பிடிக்க தேவையில்ல, பிரிக்க தேவையில்ல. கரெக்ட்டா உட்காந்துருச்சு. இப்ப அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்க வேண்டியதுதான். அந்த டைட் லூஸ்க்காக சப்போஸ் அவங்களுக்கு உடம்பு சில பேருக்கு டக்குன்னு உடம்பு ஏறும் இறங்கும். பிரிச்சு விட்டுப்பாங்க. இது சும்மா தையல் தானேன்ட்டு கட்டு போடாம விடாதீங்க. எப்பவுமே 3 தையலுக்குமே கட்டு போட்டு ஆரம்பிக்கணும், கட்டு போட்டு இறக்கணும். ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து டைட்டா இருக்கு, உடம்பு ஏறி போயிருக்கும், டைட்டா இருக்குன்னு பிரிச்சாங்கன்னா மொத்தமா பிரிச்சுட்டு வந்துரும். அவ்வளவுதான். இது மாதிரி நம்ம சைட தச்சு ஓவர்லாக் போட்டுக்கணும். அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கெட்டை தச்சு ஒரு வாட்டி நம்ம இப்போ அந்த பட்டி மடக்கணும் பாருங்க. ஒரு நிமிஷம் இதை கவனிங்க. ஒரு நிமிஷம். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், பக்காவா இருக்கும். இங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இப்போ ஜாக்கெட் நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சிட்டோம். இந்த சென்டர் ஜாயிண்ட் கரெக்டா வச்சுக்கணும். இந்த சைடு எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த பட்டி வந்து முன்ன பின்ன போகக்கூடாது. அதாவது இப்படி வரக்கூடாது, மேலேயும் ஏறக்கூடாது. பேக் தட்டுக்கு என்ன ஈக்குவலா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பொசிஷனை கரெக்டா அந்த பட்டி மடிச்சுக்கணும். நான் மடிச்சு காமிச்சேன் பாத்தீங்களா? அதுதான் நான் ரெகுலரா மடிக்கிற எனக்கு அதுதான் எனக்கு அப்படிதான் நான் மடிப்பேன் எப்பவுமே. அது மாதிரி மடிச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது, நல்லா இருக்கும். அதுதான் கரெக்டா தைக்கணும். இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா ஜாக்கெட்டு? இந்த பகுதி பாத்தீங்களா எப்படி அழகா அமைஞ்சிருக்குன்னு? சுருக்கம் கிருக்கம் எதுவுமே இல்லாம அப்படி ஜாக்கெட்டை தச்சு கீழே போட்டோம்னா, இப்படி ஜாக்கெட்டை தச்சு கீழே போட்டோம்னா நீட்டா இருக்கணும். அதாவது சுருக்கம் கிருக்கம் இல்லாம அழகா நீட்டா இந்த பகுதி எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்படிதான் இருக்கணும். பேக் பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். நல்லா சமமா போட்டுக்குங்க. பேக் பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சுருக்கம் கிருக்கம் இல்லாம நீட்டா இருக்கும் வேலை. அழகா இருக்கா? இவ்வளவுதான். இப்படி நீங்க ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஃபினிஷிங்கா, உங்க கஸ்டமர் உங்களை விடவே மாட்டாங்க. உங்களை தேடி வருவாங்க எங்க இருந்தாலும். நம்மளுக்கெல்லாம் கடையில இப்போ நம்ம கடைக்கெல்லாம் ஜாக்கெட் வந்து லாங்ல இருந்தெல்லாம் ஜாக்கெட் வரும், தேடி வந்து கொடுப்பாங்க. வேலை சுத்தமா இருக்கும். அதனால நம்மளை தேடி வராங்க. அதனால இதே மாரி நீங்களும் தைக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஜாக்கெட்டு உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. ஜாக்கெட்ல நீங்க நல்ல பேர் வாங்கலாம். உங்க பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குழுவில் இணைஞ்சிருங்க. ஒரு லைக் பண்ணிருங்க. அப்போதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு என்கரேஜா இருக்கும். உங்க பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.